Good morning, students. Welcome to my channel. In channel subscribe பண்ணிடுங்க. Just if you like this video, then like. Okay. So today we are going to see Unit 4 deflection of beams. அதுல next method of to determine the deflection வந்து பார்க்க போறோம். ஓகேவா? So என்னன்னா conjugate beam method. So conjugate beam method is nothing but it is a beam, one of the beam. This beam is a imaginary beam. Okay, so it's not a real beam, it is a imaginary beam. When we are going to use a conjugate beam method, conjugate beam method use panona, if the flexural rigidity is not uniform throughout the beam. Let I take 1 minute. Okay. இப்போ இதுதான் ஒரு பீம்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பீம் இருக்குன்னா இங்கே லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இஐ ஓகேவா. ஸோ இந்த இஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த பீம். இப்படி தான் பார்த்துருக்கு. சப்போஸ் எனக்கு ஸ்டெப்டு பீமாக இருக்குது. ஸோ அப்போது இங்கே இ வந்து வேரி. இப்போ இங்கே E1 E2 அப்போது இந்த செக்ஷனை பொறுத்து இந்த ஐயும் மாறும். I1 I2 இதே போல் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. இஐ இஸ் நத்திங் பட் ஏ ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ இது வந்து யூனிஃபார்மாக இருந்தால் நம்ம ரிமைனிங் மெத்தட்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி வந்து யூனிஃபார்மாக இல்லைன்னா தென் வி கோ வித் கான்ஜுகேட் பீம் மெத்தட். ஓகேவா. ஸோ கான்ஜுகேட் பீம் மெத்தட். The conjugate beam is nothing but imaginary beam. Okay, original beam உடைய இன்னொரு imagination தான் வந்து this called as a conjugate beam. ஓகேவா. அங்கே வந்து ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிப்போம். இந்த கான்ஜுகேட் பீம்ல எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா that is equal to M by EI. that is beam உடைய bending moment of real beam EI ஆல டிவைட் பண்றீங்க இல்லையா, that is the load acting on the conjugate beam சொல்லுவாங்க. ஓகேவா. ரைட். இப்போ இதுல ரெண்டு தேரம் இருக்குப்பா. ஸோ first theorem என்னன்னா slope at any section for the given beam is equal to shear force at the corresponding section of the conjugate beam. ஓகேவா. ஸ்லோப் வந்து இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ரெண்டு தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஒன்று வந்து ஸ்லோப் கண்டுபிடிப்போம், இன்னொன்று வந்து டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்போம். ஸோ கான்ஜுகேட் பீம்ல ஆக்ட் ஆகாத ஷியர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் பீம்ல ஆக்ட் ஆகாத ஷியர் ஃபோர்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவல் டு ஸ்லோப். தட் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் ஆக்டிங் on conjugate beam. So deflection என்றது bending moment of conjugate beam. Bending moment of conjugate beam. அப்போ what is a real beam, what is a imaginary beam என்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதுல பார்க்கலாம். இப்போ ஒரு cantilever beam இருக்குன்னா இதுதான் cantilever beam நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரிஜினல் பீம் ஆர் ரியல் பீம். இதோடைய கான்ஜுகேட் பீம் எப்படி இருக்குன்னா the load the fixed end வந்து இங்க இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல வந்து வரும். இப்போ இது ஏ இது பினா இதோடைய கான்ஜுகேட் பீம் எப்படி இருக்குன்னா இது ஏவாயிடும், இந்த எண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிடும். ஓகேவா. திஸ் இஸ் கால்ட் கான்ஜுகேட் பீம் மெத்தட். கான்ஜுகேட் பீம் இது இதே போல ஒவ்வொரு இதுக்கும் ப்ரொஃபைல் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அது பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டெரிவேஷன் வந்து போட போறேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா let I take cantilever with a point load at the free end. Let I take one cantilever beam. ஓகேவா. ஒரு cantilever beam எடுத்துக்கிறேன். இதில் வந்து டபுள்யூன்னு ஒரு லோடு ஆக்ட் ஆகும். டபுள்யூன்னு ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எல்னு எடுக்கிறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா first we need to draw a shear force and bending moment.
ஸோ இதுக்கு வந்து shear force drawing வரையலாமா? ஸோ இதுக்கு ஓகே, இது டேரெக்டாக பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமே ட்ரா பண்ணலாம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணால் எப்படி வரும் அதுக்கு? ஸோ W into L, that's it. So load into distance. So this is the bending moment. So this is bending moment. Okay va? So this is force into L. Okay va? Next இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இத M by EI. So next என்ன பண்றேன்? M by EI diagram draw பண்றோம். So M by EI diagram is nothing but என்ன? So the force act, the cantilever beamல act ஆகுற beam நம்ம கண்டுபிடிச்சிருக்க M வேல்யூவை divided by given EI ஆல டிவைட் பண்ணினா that is called M by EI diagram. ஓகேவா? இந்த M by EI diagramல வர magnitude இருக்கு இல்லையா, that is the load acting on the conjugate beam சொல்லுவாங்க. இதுல எவ்வளவு லோட் ஆக்ட் ஆகுதோ அதுதான் கான்ஜுகேட் பீம் உடைய லோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ கான்ஜுகேட் இந்த ரியல் பீம், திஸ் இஸ் கால்ட் ரியல் பீம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துக்கிற கிவன் பீம். இப்போ இதை கான்ஜுகேட் பீமா மாற்றலாமா? ஸோ கான்ஜுகேட் பீம்னா ஜஸ்ட் இப்படி ட்ரா பண்ணிடுறேன். இந்த ஃபிக்ஸ்டு எண்டு வந்து இந்த சைடில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஃபிக்ஸ்டு எண்ட். ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுனா, ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுனா, ஃபோர்ஸ் இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுனா M by EI diagram, M by EI of real beam. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே ஆக்ட் ஆகுத ஃபோர்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லைங்களா? இப்போ இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் என்ன இருக்குன்னா, இந்த கான்ஜுகேட் பீம் மெத்தடை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். லெட் கன்சிடர் இது வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். லெட் கன்சிடர் a cantilever beam AB of length L fixed at end A. ஒரு end வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, A என்ற end வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் B எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 0 இருக்கும். ஸோ லோட் ஆக்டிங் அட் த பாயிண்ட் வந்து 0, ஏன்னா அங்கே டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏல எவ்வளோ இருக்கும்? W into L, டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ W into L இதுதான் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண, ஜஸ்ட் ட்ரா M by EI டயக்ராம். இதுதான் M by EI டயக்ராம். ஸோ M by EI டயக்ராம் வந்து இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன வேணும்னா, நெக்ஸ்ட் excuse me. So next so I want to draw M by EI diagram. So M by EI diagram, M by EI diagram. இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கான்ஜுகேட் பீம்ல ஆக்ட் ஆகுத லோடு. இந்த M by EI டயக்ராம் தான் என்ன சொல்றாங்க, கான்ஜுகேட் பீம்ல ஆக்ட் ஆகுத லோடு. ஸோ இந்த லோடு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ லோட் இஸ் நத்திங் பட் ஏ ஏரியா ஆஃப் தி M by EI டயக்ராம். ஸோ ஓகேவா? பாயிண்ட் லோட நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா? அப்போ M by EI ஏரியா ஆஃப் தி M by EI டயக்ராம். ஸோ இப்போ இதோட ஏரியா, இது என்ன ஷேப்பு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப். ஓகேவா? அப்போ டோட்டல் லோட் ஆன் கான்ஜுகேட் B equal to, that is load P equal to A, that is area of the M by EI diagram of
B H சொல்லலாமா ஸோ இது என்ன லென்த்து L இது வந்து L இது வந்து L ஓகேவா ஸோ இது breadth ஸோ that is equal to breadth that is equal to H ஸோ அப்போ இங்கே எழுத சொல்ல என்ன பண்ணலாம் 1/2 ஓகேவா ஸோ breadth வந்து L இன்ட்டு இங்கே எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது மைனஸ் WL/EI கரெக்டா ஸோ M is nothing but என்ன மைனஸ் W into L ஓகேவா ஸோ டிவைட் பை EI ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன வரும் மைனஸ் WL²/2EI ஓகேவா இப்போ கான்ஜுகேட் பீமில் ஆக்ட் ஆகாத ஸ்லோப் எவ்வளோ ஸோ ஸ்லோப்பு தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஸ்லோப் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன் shear force at B for the conjugate beam. So அப்போ இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நான் இப்போ கண்டுபிடிச்சிக்கிறேன் P ஃபோர்ஸ் அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு என்ன ஸ்லோப் theta B equal to minus P that is WL²/2EI okay well, this is called slope. Next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் we need to determine the deflection okay wow? So we need to determine the deflection. So deflection ன்றது நான் என்ன சொல்லிருக்கேன் so next வந்து we need to determine the deflection. So deflection is nothing but bending moment at B of the conjugate beam. So bending moment. So அப்போ bending moment என்றது என்ன minus 1/2 sorry. So force எவ்வளோ ஆக்ட் ஆகுது force into perpendicular distance தானே ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன bending moment conjugate beamல bending moment sorry so நம்மளுக்கு கான்ஜுகேட் பீம் பெண்டிங் மூமெண்ட் என்ன இதான கான்ஜுகேட் பீம் உடைய பெண்டிங் மூமெண்ட் ஸோ இங்கே என்ன இருக்கு WL/EI இதுதான் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் த கான்ஜுகேட் பீம் ஓகேவா ஸோ இப்போ இது என்ன ஷேப்னா ட்ரையாங்கிள் ஷேப் அப்போ நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் என்ன பெண்டிங் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸோ இங்கே ஃபோர்ஸ்ன்றது நான் பாயிண்ட் லோட கன்சிடர் பண்ண போகிறேன் ஸோ அப்போ என்ன தட் இஸ் நத்திங் பட் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபோர்ஸ் இவ்வளோ தான் மேக்னிடியூட் ஸோ அதுதான் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ மைனஸ் பி இன்ட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் 2/3 இன்ட்டு எல் இதுதான் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஸோ சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஓகேவா ஸோ சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் 2/3 இன்ட்டு எல் ஸோ இந்த சைட்லேருந்து இருந்தீங்கன்னா 1/3 வரும் ஓகேவா ஸோ திஸ் அ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸோ அப்போ மைனஸ் பி நத்திங் பட் இஸ் நத்திங் பட் என்ன மைனஸ் WL²/2EI இன்ட்டு 2/3 இன்ட்டு எல் ஸோ இப்போ இதில் இது பண்ணிங்கன்னா என்ன வரும் WL³/3EI ஓகேவா this is nothing but a deflection at the beam for cantilever beam ஓகேவா ஸோ ஐ ஹோப் யூ மே பி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ரியல் பீம் கொடுக்குறாங்க ரியல் பீமுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு M/EI டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்க நம்ம ஆல்ரெடி மூமெண்ட் ஏரியா மெத்தடில் சால்வ் பண்ண இல்லையா அதே போல் அப் டு மூமெண்ட் ஏரியா மெத்தடில் M/EI டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா M/EI டயக்ராம் வருது இல்லையா அந்த M/EI வந்து அந்த கரஸ்பாண்டிங் என்ன செக்ஷன் கிடைக்குதுன்னு பாருங்க ஸோ அந்த ஏரியாவை வந்து தட் இஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வி கெட் அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிங்கன்னா இது சதி பண்ணியா ஃபோர்ஸ் சிங்கிள் பாயிண்ட்
அங்கே வர மேக்னிடியூட் தான் வந்து கான்ஜுகேட் பீம் உடைய லோடு. அப்போ லோடு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன, தென் we get the bending moment of the conjugate beam. அந்த bending moment is equal to deflection, அந்த load equal to slope. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராப்ளம் நம்ம சம் பார்க்க சொல்ல you may be understand better than this. ஓகேவா? ஸோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.